வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் பெருந்தொகை ஓய்வூதியம். நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். வெளியான தகவல். விருந்துபசாரத்தில் அதிரடி சுற்றி வளைப்பு. 21 பேர் கைது. திருகோணமலையில் வாய்க்காலில் சிக்கிய காட்டு யானை சடலமாக மீட்பு. ஆடைகளை கழிவு கொண்டிருந்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வாய்க்காலுக்குள் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சடலமாக மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் 44 கீழ் 90 கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 90% ஓய்வூதியம் சுற்றறிக்கை விதிகளின்படி 20 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்று ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 1991 ஜனவரி 1 முதல் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற குழுவினர் 2004 முதல் இந்த பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாக அமைப்பின் நிர்வாக செயலாளர் டி. லக்ஷ்மன் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 6/2024, 2/2006, 16/2015, 14/2019 ஆகிய சுற்றறிக்கைகளின் கீழ் ஓய்வூதிய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஓய்வூதிய வீதங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதிய உரிமையை 80% குறைத்துள்ளதாக நிர்வாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 18/10/1990 தேதியிடப்பட்ட அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் 44 கீழ் 90 படி இந்த ஓய்வூதியக்காரர்கள் 1/1/1991 முதல் 31/12/2003 வரை தங்கள் சம்பளத்தில் 90% பெற உரிமை பெற்றுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 10 வருட சேவையை முடித்த ஆனால் 20 வருட சேவையை முடிக்காத ஓய்வூதியதாரர்கள் சுற்றறிக்கை விதிமுறைகளின்படி தங்கள் கடைசி மாத சம்பளத்தில் 90% பெற உரிமை பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக 2004 முதல் ஒவ்வொரு அரசாங்கத்தின் பொறுப்பான அதிகாரிகளுக்கும் 120க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை எனவும் லக்ஷ்மன் பீரிஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு 2025/4/19 அன்றும் அரசாங்க நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு 2025/4/26 அன்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக நிர்வாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புத்தேகம பாடசாலையும் இதன் கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம். நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார். 100க்கும் குறைவான பிள்ளைகள் கொண்ட 3141 பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார். சில பாடசாலைகளை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளனர். முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கருணாசேன கொடிதுவக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அனுர திசாநாயக்கவின் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார். அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது. அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயற்படுத்த தயாராகி வருகின்றனர் என துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். வெளிவட்ட பகுதியில் சமூக ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசாரம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு இளம் பெண்ணொருவர் உட்பட 21 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருந்துபசாரம் ஒன்றை சுற்றி வளைத்த போதே இந்த குழு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கஞ்சா, வெளிநாட்டு சிகரெட்டுகள், போதை மாத்திரைகளுடன் 22 தொடக்கம் 27 வயதிற்குட்பட்ட 21 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று கடுவலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் உள்ள வாய்க்காலில் இருந்து இறந்த நிலையில் காட்டு யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த யானையானது இன்று மீட்கப்பட்டுள்ளதாக சேருநுவர வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர். யானை உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அத்தோடு யானை உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிய உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் கிணற்றடியில் ஆடைகளை கழுவிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் சுப்பிரமணியம் வீதியைச் சேர்ந்த 58 வயதான சிவஞானம் சிவகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், அவர் இன்று மதியம் கிணற்றடியில் ஆடைகளை கழுவிக் கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி நிலத்தில் சரிந்துள்ளார். இதனை அவதானித்த அவரது மகன் அவரை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணைகள் அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெவனி பியவர வயலில் வாய்க்காலுக்குள் உயிரிழந்த நிலையில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இச்சடலம் நேற்று பிற்பகல் 4:30 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. எவ்வாறு உயிரிழந்தவர் மகதிவுல் வெவ தெவனிய பியவர பகுதியைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரான KG காமினி திலகரட்ன என்பவரும் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, தன்னுடைய வயலுக்கு பசலை வீசுவதற்காக சென்ற குறித்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வயலில் வீழ்ந்து கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. மீட்கப்பட்ட சடலத்தை மொரவெவ போலீசார் திடீர் மரண விசாரணையின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. குறித்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் சடலத்தை பிரேத பரிசோதனையின் பின்னர் ஒப்படைக்க உள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மொரவெவ போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.